واصنع بودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும். ரமலான் மாதத்தில் தப்சீருடைய தொடர் வரிசையில் சூரத்துல் முஃமினூனுடைய வசனங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் வந்த சமூகத்தாரை பற்றி கூறுகின்றான். காலல்லாஹு தஆலா ஃபீ கிதாபிஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சும்ம அன்ஷஅனா மின் பஅதிஹிம் கர்னன் ஆஹிரீன். இவர்களுக்கு பின்னால் வேறு ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கினோம், அந்த தலைமுறையினர் ஆது சமூகத்தார் என்று கூறுகின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்தாருக்கு அடுத்து வந்த தலைமுறை அவர்கள்தான். அடுத்த வசனத்தில் ஃபஅர்சல்னா ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் அன் இஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரஹு அஃபலா தத்தகூன். அவர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதுவரை அனுப்பினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த தூதர்கள் ஏகனும் இணையற்றவனுமான அல்லாஹ்வை வழிபட வேண்டும் என மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். இன்னும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அவர்கள் அவரை பொய்யர் என்றனர், இன்னும் அவருக்கு மாறு செய்தனர், தங்களை போன்றே அவரும் ஒரு மனிதர் என்பதால் அவரை பின்பற்ற மறுத்தனர், மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியுள்ளது என்பதை ஏற்கவில்லை. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வலஇன் அதஅதும் பஷர மிஸ்லுக்கும் இன்னக்கும் இதல் லகாசிரூன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்று மக்கத்து மக்களுக்கு கூறிய பொழுது அவர்கள் எப்படி அதை மறுத்தார்களோ, நபியை துன்புறுத்தினார்களோ, அதே போல்தான் ஒவ்வொரு இறை தூதுவர் வெளியாகும் பொழுதும் அம்மக்கள் அவர்கள் நிராகரித்தார்கள். மேலும் உங்களை போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக நீங்கள் இழப்புக்குரியவர்களாகவே ஆவீர்கள் என்று அந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் தம் சமுதாய மக்களிடம் கூறி தீர்ந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்னும் அடுத்த வசனங்களில் வருவதாவது, இவர் என்ன, நீங்கள் இறந்து மண்ணாகவும் எலும்பாகவும் மாறிய பின் மண்ணறைகளிலிருந்து வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்று உங்களுக்கு வாக்களிக்கின்றாரா? அதுவே மிகவும் தூரமானது என்ற மக்கள் கூறுகின்றார்கள். அதாவது வாழ்க்கை என்பது நாம் இம்மை வாழ்க்கை மட்டும்தான், நாம் பிறக்கின்றோம் இறக்கின்றோம் அவ்வளவுதான், நாம் மீண்டும் எழுப்பப்படுவோர் இல்லை என்ற மக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்ஹுவ இல்லா ரஜுலுன் இஃப்தரா அலல்லாஹி கதீபோ ஒமா நஹ்னு லஹு பிமுஃமினீன். இதைத் தொடர்ந்து இவர் இறைவன் மீது பொய் புனிந்து கூறும் ஒரு மனிதராகவே இருக்கின்றார். அதாவது இவர் உங்களுக்கு சொல்லும் தூதுவத்துவமும் மறுமை பற்றிய செய்தி ஆகியவற்றில் பொய் கூறுகின்றார். இன்னும் பெரியவர்களாக இருக்கின்ற நாங்கள் இதை நம்ப போவதில்லை என்ற மக்கள் கூறுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். கால ரப்பின் சுரனே பிமா கஸ்ஸபூன். இந்த வசனத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் இறைவா, இவர்கள் என்னை பொய்யர் என்று கருதிவிட்டதால் நீ எனக்கு உதவி புரிவாயாக என்று பிரார்த்தித்து விட்டதாக அல் குர்ஆன் கூறுகின்றது. அதாவது இந்த நபியும் தம் உம்மத்தினருக்கு எதிராக துஆ செய்து விட்டார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பான துஆவை கொடுத்திருக்கின்றான். எல்லா நபிமார்களும் ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக அந்த சிறப்பு துஆவை கேட்டு விட்டார்கள். ஆனால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்காக, அதாவது நமக்காகவே அந்த துஆவை பயன்படுத்தாமல் வைத்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்பேற்பட்ட ரசூலுல்லாவிடம் நாளை மறுமையில் ஷஃபாத் பெறுவதற்கு ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.